மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு வெளியேயான அல்லது தனது ஒழுங்காக இருக்கின்ற தன்னுடைய ஆண் துணையோ பெண் துணைக்கு வெளியே ஏற்படுகின்ற இந்த பாலியல் ரீதியான உறவுகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு டாக்டர் நீங்கள் என்ன தீர்வு கொடுக்கிறீர்கள் என்பதை பற்றி இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோசனமானதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் நீங்கள் அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094 777 35 62 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த காரணங்களிலே மிக கடைசியான ஒரு காரணம், சில கலாச்சாரங்கள் அல்லது கல்ச்சரல் இண்டிவிஜுவல் பிலீஃப் என்று சொல்லுவோம். சில கலாச்சாரம் அல்லது சில தனிப்பட்ட நம்பிக்கைகள், இவை திருமணத்துக்கு வெளியேயான உறவுகளை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், பழைய காலங்களிலே இந்த ஒரு கிராம தலைவர் இருப்பார், அல்லது கிராமத்துக்கு பெரிய தலைவராக பண்ணையார் என்று சொல்லுவோம் இருப்பார். அவர் ஒரு பெண்ணுடன் மட்டும்தான் மனைவியை வீட்டை வைத்திருப்பார். ஆனால் அதற்கு வெளியே பல தொடர்புகளை வைத்துக் கொண்டிருப்பார். இதை நாங்கள் எங்களுடைய தமிழ் சினிமாக்களிலே, தமிழ் திரைப்படங்களிலே எங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது என்ன நடைபெறுகிறது என்றால், அவர்களுடைய கல்ச்சரல் அல்லது இண்டிவிஜுவல் பிலீஃப் என்று சொல்லுவோம், அதாவது கலாச்சார நம்பிக்கை அல்லது தனிப்பட்ட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அந்த ஊரினுடைய பெரியவர், அந்த கிராம தலைவர் என்ன செய்கிறார் என்றால், வீட்டிலே திருமணமாகி அவருக்கு ஒரு மனைவி இருப்பார், ஆனால் ஊரிலே பல பெண்களை அவர் வைத்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய பழைய காலங்களில் நீங்கள் போனால் கூட எங்களுடைய பழைய கால மன்னர்கள், அரசர்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அந்தப்புறம் என்ற ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த அந்தப்புறத்திலே இருக்கிற பெண்களை பாதுகாப்பதற்காக இருக்கின்ற ஆண்கள், அந்த ஆண்களுக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கும் என்றால், அவருடைய விதைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது சொல்லுவார்கள் கேஸ்ட்ரைசேஷன் சொல்லப்பட்ட விதைகள் அகற்றப்பட்டிருக்கும். ஏனெனில் அவருடைய ஆண்மையை குறைப்பதற்காக, அந்த புறம் பெண்கள் தங்குகின்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக இருக்கின்ற ஆண்களினுடைய ஆண்மையை குறைப்பதற்காக அவருடைய விதைகள் சில நேரங்களிலே பாதிக்கப்பட்டு அவற்றை வெட்டி அகற்றக்கூடிய ஒரு நிலைமை கூட இருந்ததாக இருக்கின்றது கதைகள். எனவே இந்த அந்தப்புறத்திலே பல நூற்றுக்கணக்கான பெண்களை அந்த அரசர் வைத்திருப்பார். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ரொட்டேஷன்ல, ஒரு சுற்ற வட்டத்திலே அவர் அந்த பெண்களிடம் போய் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்திருப்பார். எனவே இதெல்லாம் பழைய காலங்களிலே இருந்து வருகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. என்றாலும் கூட நவீன காலங்களிலே, இந்த கால பகுதிகளிலே நீங்கள் கேட்கலாம், இந்த கல்ச்சரல் இண்டிவிஜுவல் பிலீஃப், அதாவது கலாச்சார நம்பிக்கைகள் அல்லது தனிப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாம் இப்போது நாங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு நிலைமை வருகின்ற போது முற்றிலுமே மாறுபட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று சொன்னால் மிகவும் அவர்கள் என்ன டாக்டர் பழைய காலத்து கதை பழசுகள் மாதிரி கதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூட சொல்லலாம். இப்போது இந்த நம்பிக்கைகள் எல்லாம் முற்றிலுமே அற்று போய்விட்டது. பல பேரை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சந்திக்கின்றோம், திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவை வைத்துக் கொண்டு இருப்பது. எனவே இவற்றுக்கு என்ன தீர்வு என்று சொல்லுகின்ற போது முக்கியமாக முதலிலே நீங்கள் திருமணம் முடித்தால் அல்லது ஒருவனோடோ அல்ல ஒருத்தியோடு நீங்கள் பாலியல் ரீதியான உறவை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த உறவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேண வேண்டும் அல்லது மெயின்டைன் பண்ண வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. என்ன ஒரு காரணத்துக்காக வேண்டியும் ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்த கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இந்த திருமண பந்தத்தை நீங்கள் உடைப்பீர்களாக இருந்தால் அதன் காரணமாக ஏற்படுகின்ற திருமணத்துக்கு வெளியேயான தொடர்புகள் பாரதூரமான
தாக்கத்தை உங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே ஏற்படுத்த போகிறது. இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மறக்காமல் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே தயவு செய்து ஒரு திருமண பந்தத்திலே வெளியே நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது யோசிக்கொள்ள வேண்டும், இதற்காக வேண்டித்தான், இந்த உறவுகளை குறைப்பதற்காக வேண்டித்தான் என்ன தேவை எங்களுக்கு? சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் எங்களுக்கு தேவை. இந்த இடத்திலே தான் தேவையற்ற பாலியல் உறவுகளை குறைப்பதற்காக, தடுப்பதற்காக, நிப்பாட்டுவதற்காக எங்களுக்கு இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம், ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம், இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம், அதாவது இந்த செக்ஷுவல் டிசைர், அதாவது பாலியல் வேட்கையானது 1, 2, 3, 4, 5 செகண்ட்களில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. அந்த 5 செகண்டும் நாங்கள் நின்று நிதானமாக யோசித்து ஒரு தனிப்பட்ட இடத்திலே டாய்லெட்டுக்குள்ளே போய் நாங்கள் இந்த மாஸ்டர்பேஷனை, அதாவது இந்த சுய இன்பத்தை காணுவோமாக இருந்தால் அந்த மேற்கொண்டு அந்த எழும்பி எழுச்சியாக வந்த அந்த பாலியல் வேட்கையானது அப்படியே குறைந்து விடும். இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். எனவே பல பெண்கள் கூட இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சனைகளை மேற்கொண்ட பிற்பாடு கூட வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், டாக்டர் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து நாங்கள் இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனையிலே போய் நான் விழுந்து இருக்க மாட்டேன். எனவே இந்த இடத்திலே தான் சுய இன்பம் என்பது ஒரு நல்ல ஒரு காரியமாக நிகழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் என்ன கலை கலாச்சார சமய நம்பிக்கைகளை கொண்டவராக இருக்கலாம், அது எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தேவை கிடையாது. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை நாங்கள் வளர்த்து கொள்வோமாக இருந்தால் அதன் மூலமாக பாரதூரமான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். கூடுதலாக பெண்கள் என்ன வந்து கேட்கிறார்கள், டாக்டர் எவ்வாறு சுய இன்பம் காண்பது சொல்லி தொலைபேசியின் மூலமாக கேட்கின்ற பெண்கள் கூட இன்று இருக்கிறார்கள். எனவே இதை நீங்கள் அறிவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்? பலதரப்பட்ட காணொளிகள், காட்சிகள் எல்லாம் அனைத்து இடங்களிலுமே இருக்கின்றது. அவற்றை போய் பார்ப்பதன் மூலமாக இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் வெளிநாட்டிலே இருக்கலாம், வேற எங்கேயா இருக்கலாம், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பாலியல் உறவுகள் ஏற்படுவதை உங்களாலே குறைத்து கொள்ள முடியும். அதே நேரத்திலே இது ஆண்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த வெளியே வருகின்ற இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்குரிய ஒரு முக்கியமான தீர்வு, நான் தருகின்ற தீர்வு என்ன? மாஸ்டர்பேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம். இன்னும் கூட நேற்றும் கூட தொலைபேசி எடுத்து, டாக்டர் நான் சுய இன்பத்துக்கு அடிமையாகி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த சுய இன்பத்துக்கு அடிமையாகி இருக்கிறவர் என்ற வசனத்தை, அடிமை என்ற வசனத்தை தயவு செய்து பாவிக்க வேண்டாம். எனவே சுய இன்பம் என்பது பல தரப்பட்ட நன்மைகள், நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம், பல தரப்பட்ட நன்மைகளை கொடுக்கின்றது விடயம். எங்கள் வெளிநாட்டு சமூகங்களை விட எங்களுடைய சமூகத்திலே இந்த பெண்களானவர்கள் சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் மிக மிக குறைவு. எங்களுடைய பெண்களையும், கூடுதலாக திருமணமான பெண்களையும் நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பழக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அவசர காரணமாக உங்களுடைய கணவர் உங்களை விட்டு அல்லது உங்களுடைய துணை உங்களை விட்டு பிரிந்து இருப்பாராக இருந்தால் இந்த சுய இன்பம் காண்பதன் ஊடாக உங்களுடைய பாலியல் வேட்கையை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். செக்ஷுவல் டிசைரை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். இந்த செக்ஷுவல் டிசைர், லிபிடோ என்று சொல்லுவோம், பாலியல் வேட்கை, பாலியல் ஆசையை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். இதன் மூலமாக என்ன நடைபெறும்? தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பிரச்சனைகள், சமூக பிரச்சனை ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட பெண்கள் நான் சொல்வதை ஒருக்கா செய்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக விளக்கம் புரியும். எனவே இவ்வளவு நாளும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.